வணக்கம். எண்கள் அது வெறும் கணக்குக்காக மட்டும்தானா? இல்ல சில சமயம் அதுக்குள்ள ஒரு பெரிய கதை, ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்க முடியுமா? இன்னைக்கு நாம ஒரு கோட் பிரேக்கிங் மிஷன்ல இருக்கோம்னு சொல்லலாம். பைபிள்ல திரும்ப திரும்ப வர்ற ரெண்டு எண்கள் 7 மற்றும் 70 இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசியத்தை உடைக்க போறோம். இந்த உரையாடலோட இறுதியில இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, கடவுளோட திட்டம், இந்த உலகம், மனுஷங்கன்னு ஒரு பெரிய கதையை இணைக்கிற சாவிகள்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. சரி, இந்த பயணத்தை தொடங்கலாமா? முதல்ல இந்த மர்மமான எண் 7ல இருந்து ஆரம்பிப்போம். பைபிளோட பக்கத்திலே இது வருது இல்லையா? ஆமா, அங்கிருந்து தான் எல்லாமே தொடங்குது. ஆதியாகமம் புத்தகத்துல கடவுள் 6 நாள்ல உலகத்தை படைக்கிறாரு. ஆமா. அப்புறம் 7வது நாள்ல ஓய்வெடுத்தாருன்னு சொல்லுது. ஆனா இங்க அந்த ஓய்வுங்கிற வார்த்தையில தான் விஷயமே இருக்கு இல்லையா? அதேதான். அது கடவுள் டயர்டாயி ரெஸ்ட் எடுத்தாருங்கிற அர்த்தத்துல வரல. ஓ, அப்போ அதோட உண்மையான அர்த்தம் என்ன? அதோட அர்த்தம் நிறைவடைந்தது, அந்த படைப்பு வேலை முடிஞ்சது, அது முழுமையானது, பரிபூர்ணமானது. சரி, அதுல எதையும் சேர்க்கவோ குறைக்கவோ தேவையில்லை. அதனாலதான் அந்த 7வது நாள் பரிசுத்தமானதா மாறுது. இது மனித பரிபூரணம் இல்ல, தெய்வீக நிறைவு. ஒரு வேலை கச்சிதமா முடிஞ்சிருச்சுங்கிறதோட அடையாளம் அது. கரெக்ட். இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை. அப்போ இந்த தெய்வீக நிறைவுங்கிற ஆசையும் அது பைபிள்ல வேற எங்கெல்லாம் வெளிப்படுது? ஏன்னா இந்த எண் 7 திரும்ப திரும்ப வருதே. பல இடங்கள்ல வருது. உதாரணத்துக்கு வழிபாட்டு முறைகளை பாருங்களேன். யூதர்களோட ஆலயத்துல இருந்த மெனோரான ஒரு விளக்கு தண்டு இருக்கும். ஆமா, கேட்டிருக்கேன். அதுல சரியா 7 கிளைகள் இருக்கும். அது தேவனுடைய பிரகாசம் பரிபூர்ணமா இருக்கிறத காட்டுது. அதே மாதிரி பாவ நிவிர்த்திக்காக பிரதான ஆசாரியர் 7 முறை ரத்தத்தை தெளிப்பார். ஓ, 7 முறையா? ஆமா, இஸ்ரவேலர்களுக்கு 7 முக்கிய பண்டிகைகள் இருந்துச்சு. இது எல்லாமே அவங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் தேவனுடைய நிறைவு இருக்கணுங்கிறத நினைவுபடுத்துற மாதிரி அமைஞ்சிருக்கு. வழிபாடு சரி, ஆனா போர், நியாய தீர்ப்பு மாதிரியான விஷயங்கள்லயும் இந்த எண் 7 வருது. குறிப்பா அந்த எரிகோ கோட்டை கதை, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, யோசுவா புத்தகத்துல வர்ற எரிகோ போர் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நம்ம எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். இஸ்ரேல் மக்கள் ஒரு பெரிய கோட்டையை முற்றுகையிடுறாங்க. அவங்க கிட்ட பெரிய ஆயுதங்கள் இல்ல, ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட திட்டம் ரொம்ப விசித்திரமானது. ஆமா, யோசிச்சு பார்த்தா அது ஒரு ராணுவ திட்டமாவே தெரியல. 7 ஆசாரியர்கள் 7 எக்காலங்களோட 6 நாளைக்கு ஒரு தடவை, அப்புறம் 7வது நாள்ல 7 தடவை அந்த நகரத்தை சுத்தி வர்றாங்க. இது என்ன மாதிரியான போர் யுக்தி? அங்கதான் விஷயமே இருக்கு. அது மனித யுக்தி இல்லைங்கிறத காட்டுறதுக்கு தான் அப்படி ஒரு திட்டம். ஓ, அப்படியா? அந்த வெற்றியில மனித சக்திக்கு எந்த பங்கும் இல்லை. அது முழுக்க முழுக்க தேவனுடைய திட்டத்தை அப்படியே பின்பற்றினதால கிடைச்ச ஒரு பரிபூர்ணமான வெற்றி. அந்த 7ங்கிற எண் திரும்ப திரும்ப வர்றது, இது தேவனுடைய செயல், அவருடைய நேரத்துல அவருடைய வழியில நிறைவேறுதுங்கிறத முத்திர குத்துற மாதிரி இருக்கு. அப்போ இது ஒரு இலக்கிய உத்தியா? ஒரு குறிப்பிட்ட கருத்தை ஆழமா பதிய வைக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்களா? நிச்சயமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. தீர்க்க தரிசனத்திலையும் நாம் இதை பார்க்க முடியும். பைபிளோட கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல் புத்தகத்தை எடுத்தா அது முழுக்கவே 7 தானே? ஆமா, 7 சபைகள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கிண்ணங்கள்னு போயிட்டே இருக்கும். அதேதான். அது ஒரு குழப்பமான புத்தகம் மாதிரி தோணலாம். ஆனா அந்த 7 ஒரு சாவியா வச்சு பார்த்தா அது தேவனுடைய இறுதி நியாய தீர்ப்புங்கிற திட்டம் பல கட்டங்களா ஆனா கச்சிதமா முழுமையா நிறைவேறுங்கிறத காத்துது. ஒவ்வொரு 7ம் ஒரு காலகட்டத்தோட நிறைவையும் அடுத்ததோட தொடக்கத்தையும் குறிக்குது. மிக சரியா சொன்னீங்க. அருமை. யூத பாரம்பரியத்திலையும் இந்த எண்ணுக்கு ஒரு தனி இடம் இருக்குன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது. குறிப்பா அந்த விருத்த சேதனம் சம்பந்தப்பட்ட விஷயம், அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆமா, அது ஒரு ஆழமான கருத்து. யூத மரபுல 7வது நாள் ஓய்வு நாள், அதாவது ஷபாத், அது ஒரு வாரத்தின் சுழற்சியை நிறைவு செய்யுது. சரி. ஆனா ஒரு ஆண் குழந்தைக்கு 8வது நாள்ல தான் விருத்த சேதனம் செய்வாங்க. ஏன் 8? ஏன்? ஏன்னா அது ஒரு நிறைவுக்கு பிறகு வர்ற ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்குது. 7 நாட்கள் கொண்ட படைப்பின் சுழற்சி முடிஞ்சு 8வது நாள்ல கடவுளுக்கும் அந்த குழந்தைக்கும் இடையில ஒரு புதிய உடன்படிக்கை தொடங்குது. ஓ, அப்போ 7ங்கிறது ஒரு சுழற்சியின் முடிவு, 8ங்கிறது ஒரு புதிய ஆரம்பம். அதேதான். இது கடவுளோட கச்சிதமான சுழற்சிக்கும் அதுக்கப்புறம் வர்ற புதிய உறவுக்கும் உள்ள வித்தியாசத்தை அழகா காட்டுது. அப்போ 7ங்கிறது கடவுளோட வேலை, திட்டம், செயல்பாடு எல்லாத்துலயும் இருக்கிற ஒரு தெய்வீக முத்திரை. அது முழுமையானது, பரிசுத்தமானது, நிறைவானது. சரி, இந்த தெய்வீக நிறைவு வானத்துல மட்டும் இருந்தா போதுமா? அது பூமிக்கு வர வேண்டாமா? மனுஷங்க மத்தியில செயல்பட வேண்டாமா?
இங்க தான் எண் 70 உள்ள வருதுன்னு நினைக்கிறேன். சரியா புடிச்சிங்க. 7ங்கிறது தேவனுடைய பரிபூரணமான திட்டம்னா 70ங்கிறது அந்த திட்டம் எப்படி இந்த உலகத்துல நாடுகள் மத்தியில மனிதர்கள் மூலமா செயல்படுத்தப்படுதுங்கிறத காட்டுது. இது அதிகாரம், உலகளாவிய பார்வை, தலைமைத்துவம், ஒழுங்குபடுத்துதல்னு பல விஷயங்களோட சம்பந்தப்பட்டது. இதுக்கு உங்க ஆதாரங்கள்ல பல வரலாற்று உதாரணங்கள் இருக்கு. முதல்ல ஆதியாகமத்துல வர்ற 70 தேசங்கள். அது என்ன விஷயம்? ஆதியாகமம் 10வது அதிகாரத்துல நோவாவோட மகன்கள் கிட்ட இருந்து உருவான தேசங்களோட ஒரு பட்டியல் இருக்கு. அதுக்கு தேசங்களின் அட்டவணைன்னு பேரு. சரி. அந்த பட்டியலை நீங்க எண்ணி பார்த்தா சரியா 70 தேசங்கள் இருக்கும். இது அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு தெரிஞ்ச முழு உலகத்தையும் குறிச்சது. அப்போ கடவுளோட பார்வை ஒரே ஒரு இனத்துக்கு மட்டும் இல்லாம, ஆமா, முழு உலகத்துக்கும், அதாவது அந்த 70 தேசங்களுக்கு உரியதுங்கிற ஒரு விதை அங்கேயே விதைக்கப்படுது. ஓ, உலகளாவிய திட்டத்தோட ஆரம்பமே இதுதானா? அடுத்ததா 70 மூப்பர்கள். மோசேக்கு உதவியா 70 பேரை நியமிச்சது. இதுல என்ன முக்கியத்துவம் இருக்கு? இது தலைமைத்துவம் பற்றிய ஒரு முக்கியமான பாடம். லட்சக்கணக்கான மக்களை மோசே ஒருத்தரால வழிநடத்த முடியல. சுமை அதிகமா இருந்துச்சு. ஆமா, அது கஷ்டம்தான். அப்போ கடவுள் ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்தும் தகுதியான 70 மூப்பர்களை தேர்ந்தெடுக்க சொல்றார். அவங்க மேல கடவுளோட ஆவி இறங்குனதும் அவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இதுல என்ன விஷயம் இருக்கு? இதுல 2 விஷயம். ஒன்னு, தேவனுடைய அதிகாரம் பகிரப்படக்கூடியது. 2வது, அது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட தலைமைத்துவத்தை உருவாக்குது. 70 பேர் சேர்ந்து ஒரு தேசத்தை வழிநடத்துறாங்க. அப்போ தேவனுடைய திட்டம் தனிநபர் மூலமா மட்டும் இல்லாம ஒரு அமைப்பு மூலமாவும் செயல்படும். மிகச்சரியா. சரி, இந்த 2 உதாரணங்களும் நேர்மறையா இருக்கு. ஆனா அடுத்த உதாரணம் 70 வருஷ பாபிலோனிய அடிமைத்தனம். இது ஒரு தண்டனை மாதிரி தானே தெரியுது. இது எப்படி தேவனுடைய திட்டத்தோட நிறைவை குறிக்கும்? இது மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு தண்டனை மாதிரி தான் தெரியும். ஆனா உங்க ஆதாரங்கள் இதை ஒரு ஒழுங்கப்படுத்தி மீட்டெடுக்கும் காலம்னு சொல்லுது. அதாவது ஒரு டிவைன் ரீசெட். டிவைன் ரீசெட்? ஆமா, இஸ்ரவேல் மக்கள் கடவுளை விட்டு விலகி போனதுக்காக 70 வருஷம் பாபிலோனுக்கு அடிமைகளா போறாங்க. ஆனா அந்த 70 வருஷத்துல என்ன நடக்குது? அவங்க தங்களோட தவறுகளை உணர்றாங்க. கடவுளோட வார்த்தைகளை மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜப ஆலயங்கள், அதாவது சினகாக்ஸ் உருவாகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காலமா அமையுது. அவங்களோட விசுவாசம் அந்த அந்நிய நாட்டுல சுத்திகரிக்கப்படுது. அப்போ இது வெறும் தண்டனை இல்ல, ஒரு சுத்திகரிப்பு காலம். ஆமா, தானியேல் புத்தகம் 9ல, அதாவது அந்த 70 வருஷம் முடிய போற நேரத்துல தானியேல் தன் மக்களுக்காக உருக்கமா ஜெபம் பண்றத பார்க்கலாம். சரி. அந்த 70 வருஷம் முடிஞ்சதும் அவங்க ஒரு புதிய நம்பிக்கையோட, புதுப்பிக்கப்பட்ட விசுவாசத்தோட தங்கள் தேசத்துக்கு திரும்புறாங்க. அதனால 70ங்கிறது இங்க அழிவை குறிக்கல, மறுசீரமைப்பை குறிக்குது. இது ஒரு ஆழமான பார்வை. இப்போ இந்த வரிசையில வர கடைசி உதாரணம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டுல இருந்து நேரா புதிய ஏற்பாட்டுக்கு வரோம். இயேசு 70 சீடர்களை அனுப்புறார். இதுக்கும் அந்த பழைய ஏற்பாட்டு 70க்கும் தொடர்பு இருக்கா? நிச்சயமா தொடர்பு இருக்கு. இதுதான் இந்த சங்கிலியோட கடைசி ஆனா மிக முக்கியமான கண்ணி. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல இயேசு தன்னோட 12 அப்போஸ்தலர்களை தவிர இன்னும் 70 சீடர்களை தேர்ந்தெடுத்து ஊழியம் செய்ய அனுப்புறார். ஆமா, யோசிச்சு பாருங்க, ஏன் 70? ஏன் 50 இல்ல, 100 இல்ல? ஆதியாகமத்துல பார்த்த அந்த 70 தேசங்களோட ஒரு நேரடி தொடர்பு மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. இது ஒரு சக்தி வாய்ந்த குறியீட்டு செயல். ஆதியாகமத்துல குறிப்பிடப்பட்ட 70 தேசங்களுக்கும், அதாவது முழு உலகத்துக்கும் இந்த நற்செய்தி உரியதுன்னு இயேசு சொல்லாம சொல்றார். ஓ, இஸ்ரவேலுக்கு மட்டும் இல்ல, எல்லா தேசங்களுக்கும், எல்லா மக்களுக்கும் மீட்பு உண்டுங்கிற செய்தியை அந்த 70 சீடர்கள் மூலமா அவர் உலகத்துக்கு அறிவிக்கிறார். பழைய ஏற்பாட்டுல ஆரம்பிச்ச அந்த உலகளாவிய திட்டம் இங்க புதிய ஏற்பாட்டுல அதோட அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஆமா, இப்போ 70 என்பதும் வெறும் எண் இல்ல, அது ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. கடவுளுடைய திட்டம் எப்படி எல்லா தேசங்களையும் எல்லா மக்களையும் உள்ளடக்கியதுங்கிற ஒரு பிரகடனம். ஆமா, இப்பதான் நாம முக்கியமான கட்டத்துக்கு வரும். தெய்வீக நிறைவை குறிக்கிற 7க்கும் உலகளாவிய செயல்பாட்டை குறிக்கிற 70க்கும் உள்ள ஆழமான தொடர்பு என்ன? அது என்ன? இது ரெண்டையும் இணைக்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலாவா? ஆமா, ஒரு வகையில 7 பெருக்கல் 10. 70. 7 into 10 is equal to 70. ஆமா,
பைபிள்ல எண் 10 பெரும்பாலும் மனித பொறுப்பு, ஒழுங்கு மற்றும் சோதனைகளை குறிக்கும். அப்போ கடவுளோட பரிபூர்ணமான திட்டம் 7, மனித பொறுப்பு மற்றும் வரலாறு 10 மூலமாக இந்த உலகத்துல வெளிப்படும்போது அது 70ஆ மாறுது. ஓ, இதுதான் அந்த இணைப்பு. இதை விளக்குறதுக்கு உங்க ஆதாரங்கள்ல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. இதுதான் நம்ம நேயர்களுக்கான அந்த ஆஹா தருணம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல பேதுரு இயேசு கிட்ட வராரு. ஆமா, அவர் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறாரு. என் சகோதரன் எனக்கு விரோதமா பாவம் செஞ்சா நான் எத்தனை முறை மன்னிக்கணும்னு கேட்டுட்டு அவரே ஒரு தாராளமான பதில சொல்றார். 7 முறை மன்னிக்கட்டுமான்னு கேக்குறாரு. ஆமா, பேதுருவை பொறுத்த வரைக்கும் 7 முறை மன்னிக்கிறதுங்கிறது ஒரு முழுமையான பரிபூர்ணமான மன்னிப்பு. அவர் அந்த எண்ணோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் கேட்கிறார். ஆனா இயேசுவோட பதில் அவரை மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துது. அவர் சொல்றார், 7 முறை மட்டும் இல்ல, 70 முறை 7 வரைக்கும் மன்னிக்கணும். இப்ப அந்த ஃபார்முலாவை இங்க பொருத்தி பாருங்க. இது 70 பெருக்கல் 7 490 முறைன்னு கணக்கு வைக்க சொல்ற பாடம் இல்ல. இல்லையா? இல்ல, இயேசு எண்களை ஒரு கருவியா பயன்படுத்துறார். கடவுளோட பரிபூர்ணமான முழுமையான மன்னிப்பு 7, எல்லையின்றி உலகளாவிய அளவுல 70 மனித உறவுகள்ல வெளிப்படணுங்கிறத தான் அவர் சொல்றார். அதாவது ஒரு எல்லையற்ற மன்னிப்பு. அதுதான் தெய்வீக குணம் மனித செயல்பாடு மூலமா வெளிப்படணும். வானத்தில் இருக்கிற பரிபூரணம் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம உறவுகள்ல பிரதிபலிக்கணும். அதுதான் 70 முறை 7. வாவ்! அது இந்த 2 எண்களுக்கும் இடையிலான தொடர்பை மிக தெளிவா சக்தி வாய்ந்த முறையில விளக்குது. சரி, இந்த ஆழமான ஆய்வை ஒரு முறை சுருக்கமா பார்க்கலாம். எண் 7 இது கடவுளோட பரிபூரணம், நிறைவு, பரிசுத்தம். இது படைப்பு, வழிபாடு, தீர்க்க தரிசனம்னு எல்லாத்துலயும் தேவனுடைய முத்திரையா இருக்கு. அதே சமயம் எண் 70 அந்த தெய்வீக திட்டம் எப்படி தேசங்கள், தலைமைத்துவம் மற்றும் மனித வரலாறு மூலமா உலகளாவிய அளவுல செயல்படுத்தப்படுதுங்கிறத காட்டுது. இது கடவுளோட திட்டத்தோட பரந்த நோக்கத்தை நமக்கு காட்டுது. அப்போ இந்த முழு உரையாடலையும் ஒரே வரியில சொல்லணும்னா, 7 தேவனுடைய பரிபூர்ணமான வேலையை வெளிப்படுத்துகிறது. 70 தேவனுடைய பரிபூர்ணமான வேலை மக்கள் மற்றும் வரலாறு மூலம் செயல்படுத்தப்படுவதை வெளிப்படுத்துகிறது. அருமை. ஒன்று தெய்வீக அச்சு, அதாவது டிவைன் ப்ளூ பிரிண்ட். மற்றொன்று அந்த அச்சின் உலகளாவிய பயன்பாடு, குளோபல் அப்ளிகேஷன். அருமையான சுருக்கம். சரி, இந்த உரையாடலை உங்களுக்கான ஒரு சிந்தனையோட முடிக்க விரும்புறேன். இந்த எண்களோட ஆழமான அர்த்தத்தை இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் உங்க வாழ்க்கையிலயோ, நீங்க படிக்கிற கதைகள்லயோ, இல்ல நீங்க பார்க்கிற உலக நிகழ்வுகள்லயோ இந்த 7 அல்லது 70ங்கிற எண்ணை பார்த்தா அதை வெறும் தற்செயலான ஒரு எண்ணா கடந்து போவீங்களா? அல்லது இந்த ஆதாரங்கள் காட்டுற மாதிரி அதுக்குள்ள ஒரு ஆழமான தெய்வீக ஒழுங்கோட அல்லது ஒரு பெரிய நோக்கத்தோட அடையாளத்தை கண்டுபிடிக்க முயற்சிப்பீங்களா? இத பத்தி நீங்க தான் யோசிக்கணும்.